வணக்கம் நம்மளே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 6 2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம அகாடமியில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் தொடங்கி 6 மாதங்கள் உங்களுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நடைபெற உள்ளது அப்படிங்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மற்ற டெஸ்ட் பேட்ச் நீங்க இதுக்கு முன்னாடி போட்டதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். குறிப்பாக நீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காவே இந்த ஷெட்யூல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் அண்ட் அனலிட்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு டோட்டலா ஒரு 97 டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், நான் இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும், ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே காம்பரன்சிவா அந்த டெஸ்ட் பேட்ச் மூலியமாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட். ஸோ டோட்டலா இதுல நீங்க ஒரு 7600 கேள்விகள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரத்துல ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சர் மட்டும் இல்ல எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றத ப்ரொவைட் பண்ண போறோம். படிச்சுட்டு பார்க்க ஃப்ரெண்ட். இதுல தினசரி தேர்வுகளா நீங்க எழுத போறது டெய்லி டெஸ்ட் 60 எழுத போறீங்க அண்ட் வீக்லி டெஸ்ட் வாராந்திரத்தில் 18 அண்ட் அனலிட்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது 4. அது என்ன அப்படின்றது சொல்றேன். அதே மாதிரி உங்க ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றதும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. அண்ட் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி 6 டெஸ்ட்டோ அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 6 அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வுகள் 3 சொல்லிட்டு மொத்தம் நீங்க 97 டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆப்ல விஜயகுமார் அகாடமி ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க அங்க போயிட்டு டைரக்டா ஜாயின் பண்ணலாம். அங்க உங்களுக்கு டீடைலா பாத்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படின்றது அங்கேயும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம், இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ஷெட்யூல் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். ஸோ நம்மளுடைய டெஸ்டஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா எல்லாருக்கும் ஈஸியாகவும் பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் எது இருக்குன்னா பாலிட்டி. ஸோ இந்த பாலிட்டில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்போ பாலிட்டி அப்படின்னும் போது ஒரு பாலிட்டி யூனிட் ஃபுல்லாவே நம்ம பிரிச்சு 2 வாரங்கள் நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டெஸ்ட் முடியும், ஒவ்வொரு யூனிட் முடிய உங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது கடைசியா வைக்காம நடுவில் வைக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா இப்போ எவ்ரி 3 வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, ஸோ அதுல 2 டெஸ்ட் எழுதுறீங்க, 3வது வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திருப்பியும் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ அந்த 2 வாரம் நீங்க படிச்சது திருப்பி ரிவைஸ் பண்ணி எழுதுறீங்க. அண்ட் 4th அண்ட் 5th வீக்ல அடுத்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அண்ட் 6th வீக்ல நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணீங்களா, எக்ஸாம்பிள் பாலிட்டி, செகண்ட் ரெண்டாவது ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க எக்கானமி, ஸோ அதை அகைன் திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்ப ஒவ்வொரு யூனிட் அடிஷனலா பாத்தீங்கன்னா நீங்க முடிக்க திருப்பி அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் பண்ணும்போது நான் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது அப்படி பார்க்குறாங்க. அதே மாதிரி எங்க படிக்கிறதுனே தெரியல, டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க, நான் எங்க போய் படிக்கிறது சொல்லிட்டு பல மாணவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்க அந்த உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ பாலிட்டில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முதல் வாரம் இருக்கு அப்படின்னா முதல் வாரத்துல நம்ம டெய்லி டெஸ்ட்கான டாபிக் இங்க கொடுத்துருக்கோம். அந்த டாபிக் எங்க படிக்கிறது சோர்ஸ் போட்டிருக்கோம். நம்ம அகாடமியோட புக்ல எந்த சாப்டர் அண்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, நம்ம புக் நம்ம அகாடமியோட புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா எங்க படிக்கிறது, ஆர் நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வச்சு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எங்க படிக்கலாம் அப்படின்னு சோர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நீங்க 5 நாட்கள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரை 5 நாட்கள் டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கான டாபிக்ஸ் கொடுத்துட்டோம். டெய்லி டெஸ்ட்ல ஒவ்வொரு நாளும் நீங்க 20 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட். டாபிக் இருக்கும். அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாட்டர்டே நீங்க எழுத போறது அந்த வாரம் நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கான போர்ஷன் இருக்கும் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்றது நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ அந்த டாபிக் எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொடுத்துறோம் அப்படி. ஸோ அப்ப ஒரு டெஸ்ட்கான ஷெட்யூல்ல நம்ம அந்த ஒரு யூனிட்டை பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் எங்க கவர் பண்றது, அதை டெய்லி டெஸ்ட் மூலமா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பிடிஎஃப் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அது மூலமா அதை கவர் பண்றீங்க. அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷா நீங்க கொஸ்டின்ஸ் நம்ம அந்த டாபிக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல பிஒய்க்யூ பிளஸ் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டான நியூ கொஸ்டின்ஸ் மூலமா நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. அப்ப அந்த ஒரு வாரத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ண போறது அப்படின்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இங்க 200 வீக்லி டெஸ்ட்லயும் டெய்லி டெஸ்ட்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு 300 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அண்ட் வீக்லி டெஸ்ட் நீங்க எழுதுற 200 கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் மட்டும் இல்லாம டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ பாலிட்டில நம்ம 2 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும். செகண்ட் வீக்ல அகைன் பாலிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ செகண்ட் வீக்லயும் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே டெய்லி டெஸ்ட் இருக்கும், அது எங்க படிக்கிறது போர்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த செகண்ட் வீக்ல இருக்கக்கூடிய டெய்லி டெஸ்ட் நீங்க படிச்சீங்களா அதுதான் கம்பைல் பண்ணி நீங்க வீக்லி டெஸ்ட்லயும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அகைன் திருப்பி இங்க 100 + 200 சொல்லிட்டு 300 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணீங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போறது பாத்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்றது நமக்கு 40 கொஸ்டின்ஸ் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஸோ அப்ப இன்னும் நீங்க அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் அதுக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம அதுல என்ன பண்றோம்னா அடிஷனலா நம்ம இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் முக்கிய திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் முக்கிய
சட்டப்பிரிவுகள் அண்ட் முக்கிய தீர்ப்புகள், இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதுல ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து அதுல எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து டிஸ்கஷனும் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். இது நம்ம அனலிட்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிஸா இது வந்து வேலிடேஷன் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் வீக்கே வந்து பாலிட்டி என்டையரா ரிவிஷன் இங்கே பண்ணிடுறீங்க. அப்ப மொதல் வாரம் படிக்கிறது 2 வாரம் படிக்கிறது நான் கடைசியில எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு நான் படிச்சேன்னா எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு வராம பாத்துக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து ஒரு சக்சஸ் மாடலா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இதை ஃபாலோ பண்ணும்போது ப்ராப்பர் ரிவிஷன் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறோம். இதுல உங்களுக்கு ரிவிஷன் வந்து மிஸ் ஆகாது அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து எக்கனாமிக் வந்து நம்ம 2வது சப்ஜெக்டா நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இருக்கு. எக்கனாமி வந்து 2 வீக்ஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுல டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கும், எங்க படிக்கிறதுன்னு கொடுத்துருவோம். அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது ஆப்டிடியூட சேர்ந்து இருக்கும். அண்ட் ஆப்டிடியூடு எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லி சோர்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து செகண்ட் வீக்லி அதே மாதிரி உங்களுக்கான டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாலிட்டியில வந்து எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி எக்கனாமியில நம்ம என்ன பண்றோம்னா பட்ஜெட் வந்து அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், பட்ஜெட் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், எக்கனாமிக் சர்வே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஸ்பெஷலா நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அண்ட் பட்ஜெட்டுக்கான மெட்டீரியல் நம்மளே கொடுத்துருவோம். அண்ட் எக்கனாமிக் சர்வேக்கான மெட்டீரியல் நம்ம அகாடமி உங்களுக்கு பயப்படும். ஸோ அதனால தரவா படிச்சு அதுல நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் அப்படின்னு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு, அதாவது பாலிசி நோட்ஸ்ல இருந்து எடுத்தது. ஸோ அது வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ், இது அனலிட்டிக்கல் டெஸ்டா வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறோம். நம்ம வந்து பாலிட்டி ஏற்கனவே படிச்சாச்சு, இப்போ எக்கனாமியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்ல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாலிட்டி எக்கனாமி சேர்ந்து ரிவிஷனா வந்து கொடுக்குறோம். அப்ப திருப்பி அகைன் பாலிட்டி ரிவைஸ் பண்றீங்க. எக்கனாமி என்டையரா வந்து இதுவரையும் நம்ம 2 யூனிட் டெஸ்ட் வந்து யூனிட் வந்து 2ஆ பிரிச்சு வச்சிருப்போம் வீக்லி டெஸ்ட். அது பிளஸ் வந்து பட்ஜெட், எக்கனாமிக், அதுக்கப்புறம் பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ணி அகைன் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு. அடுத்த சப்ஜெக்டா நம்ம வந்து சூஸ் பண்றது என்ன அப்படின்னா யூனிட் 6 அப்படின்னு. ஏன் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து யூனிட் 4, 5, 6ல தான் நமக்கு 40 கொஸ்டின் 50 கொஸ்டின் 40 கொஸ்டின் சொல்லிட்டு நமக்கு டோட்டலா வந்து 130 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல்ல போட்டுருக்கோம். வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி எல்லா டாபிக்குமே நம்ம என்ன பண்ணணும், வேர் டு ஸ்டடி டீடைலா எக்ஸாக்ட்டா எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம அகாடமி புக்ல எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கம்பைல் பண்ணி மொத்தமா நம்ம அகாடமி புக்ல ஒரே சாப்டர் போட்டுருக்கோம். ஸோ தேடி படிக்க கஷ்டமா இருக்கக்கூடிய மாணவன் நம்ம அகாடமி புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கான சிரமமே இல்லாம ப்ராப்பரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிகோடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்க படிச்சு டெய்லி டெஸ்ட்டும் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணி அகைன் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது பிராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் யூனிட் 6 இதே மாதிரி தான் 2 வாரம் நீங்க யூனிட் 6 வந்து எழுதுவீங்க ஃப்ரெண்ட். 2 ஆஃபா பிரிச்சு தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தமிழ் சொசைட்டி எழுதுவீங்க. செகண்ட் பார்ட்ல வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி எழுதுவீங்க. எழுதி முடிச்ச உடனே அகைன் உங்களுக்கு இதுல நம்ம அனலிட்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா திருக்குறளும் தமிழ் இலக்கியம் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து 100 கேள்விகள் அடிஷனலா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இது முடிஞ்ச உடனே ஏற்கனவே பாலிட்டி படிச்சாச்சு, எக்கனாமி படிச்சாச்சு, இப்போ யூனிட் 6 கவர் பண்ணிட்டீங்க. இது 3 சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா ரிவிஷன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சாரி ஃப்ரெண்ட், திருக்குறள் தமிழ் இலக்கியம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னு வச்சிடறோம். அடுத்து தமிழக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றது நீங்க எழுதிட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ரிவிஷன் கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு கவர் ஆகும். இந்த மாதிரி ஒரு யூனிட் முடிச்ச உடனே ரிவிஷன் டெஸ்ட், 2 யூனிட் முடிச்ச உடனே 2 யூனிட் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட், 3 யூனிட் முடிச்ச உடனே 3 யூனிட் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட், 4 யூனிட் முடிச்ச உடனே 4 சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகைன் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் டைம் கொடுத்து நீங்க மிஸ் பண்ண டாபிக்ஸ் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ண வச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க ப்ராப்பரா வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் பார்த்து நீங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு டிஸ்கஷன் வீடியோ பார்த்துட்டு இன்னும் கூடுதலா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க எக்ஸாமுக்கு வந்து தயாராகிறது. ஒரு பக்கம் டைம் மேனேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலியமாவே கொடுத்துருவோம் அப்படிங்கிறோம். இது மூலியமா நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க நோட்ஸ் 6 புக்ஸ் அல்ல நம்ம அகாடமி புக்ஸ்ல நீங்க வேல்யூடேஷன் பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணி அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து 6 டெஸ்ட் வந்து எழுத போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த 6 டெஸ்ட் 6 வாரம் நடக்கும். ஸோ அங்கேயும் இன்னும் நல்லா பெட்டரா ரிவிஷன் பண்ணி இந்த நம்ம டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணி 6 ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அது எழுதி முடிச்சுட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 3 எழுதுவீங்க. டெஃபினட்டா நீங்க அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஆப்போட லிங்க், விஜயகுமார் அகாடமி ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி அங்க போனீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்லைன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரடியாக நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல நீங்க டேரக்டாவே எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மொத்தம் 4 ஸ்லாட் இருக்கு. அந்த 4 ஸ்லாட்ல எப்போ வேணாலும் நீங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் இருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம எக்ஸாமுக்கு 2 விதமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம 200 கொஸ்டினும் 3 மணி நேரத்தில் போடுறதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து 2வது என்ன அப்படின்னா வந்து நம்ம கான்செப்சுவலாக கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோமா,
ஃபேக்ட் எல்லாம் நமக்கு மெமரி ஆயிருக்கா, ஞாபகத்துல இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்க்குறோம். அது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்கு அண்ட் நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து கம்பைல் பண்ணி நம்ம புக்கா போட்டிருக்கோம். ஸோ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் பாலிசி நோட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் உடைய புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னா வெங்கடேசன் அண்ட் ஸ்பெக்ட்ரம் புக் கவர் பண்ணியிருக்கோம், பாலிட்டி அப்படின்னா லட்சுமிகாந்த் புக் கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நிதின் சின்கானியா புக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம டீகோடிங்ல என்னென்ன புக்ஸ்லாம் போட்டுருக்கோமோ அந்த புக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம். நீங்க அந்த புக்ஸை படிச்சுட்டு நீங்க அப்படியே வந்து டெஸ்ட் எழுதலாம், ஆர் நம்மளுடைய புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் எழுதலாம். இதன் மூலமா உங்களுடைய ஸ்கோர் இதுவரை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியல, குரூப் 1 இதுவரையும் பாஸ் பண்ண முடியல, அல்லது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா நீங்க குரூப் 1 வந்து எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவா இருக்க போகுது, அண்ட் உங்க மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா குவாரிஸ் இருக்கு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்முக்கான லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. எவரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமாகவும் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சம்பந்தமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்றதுக்காக உங்களோட லைவ்ல நான் இன்டராக்ட் பண்ண போறேன். ஸோ கூகுள் மீட்ல நம்ம சந்திப்போம். ஆர் நீங்க கூகுள் நம்மளுடைய ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அதுல டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்துடும், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்துடும், அந்த டிஸ்கஷன் வீடியோ வந்துடும், அண்ட் ஆப்லேயே நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டுட்டு உங்களுக்கான ரேங்க் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணிடும். எவரி மண்டே வந்து ரேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அது மூலியமா நீங்க ரேங்க் லிஸ்ட்ல நீங்க எங்க இருக்கீங்க, உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்குறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல கண்டக்ட் பண்ண போறோம். அண்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டினா இருக்கட்டும் அல்லது எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா இருக்கட்டும், இது ப்ரொவைட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ண நான் முத கொண்டு மற்ற ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி மூலியமா தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி டிஸ்கஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கினதை உங்களுக்கு வந்து பண்ண போறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அப்படின்றது டெஃபினட்டா நீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.